வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிற சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இனி வருகிற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சமும் சந்தோஷமும் சௌகரியமும் செழிப்பும் சுதந்திரிப்பும் காணப்படும். சஞ்சலமும் தவிப்பும் துக்கமும் ஓடிப்போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எவ்வளவோ உழைத்தும் எவ்வளவோ ஜெபித்தும் எவ்வளவோ கொடுத்தும் 3 காரியங்கள் விசுவாசிகள் செய்கிற காரியம். ஒன்று ஜெபிப்பார்கள், இன்னொன்று கொடுப்பார்கள். இது ரெண்டும் செய்கிற பொழுது உழைப்பும் இருக்கும், ஆனாலும் பலன் வருகிறது இல்லை. நம்ம காட்டிலும் சின்ன ஜனங்கள் எல்லாம் பெரிய அளவிலே போயிருப்பார்கள். அதாவது பெரிய அளவில் போயிருப்பார்கள் என்றால் கல்வி தகுதியிலே குறைந்திருப்பாங்க, அறிவு கூர்மையிலே குறைந்திருப்பாங்க, அனுபவத்தில் குறைந்திருப்பாங்க. ஆனால் நம்மிடத்தில் இல்லாத சில நன்மைகள் அவர்களிடத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பெரிய திறமைசாலிகளுக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு பெரிய சோகமான காரியம் என்னவென்றால், திறமையற்ற தகுதியற்ற ஒரு மனுஷனிடத்தில் திறமையுள்ள தகுதியுள்ள ஒரு மனுஷனுடைய விரும்புகிற காரியம் அவனிடத்தில் இருக்கும். இவையெல்லாம் இருக்க வேண்டிய இடம், திறமையும் தகுதியும் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் ஏன் இருக்கிறது இல்லை என்பது தான் ஒரு பெரிய விந்தையாக, ஒரு வியப்பாக இருக்கும். இது சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குற பொழுது கோபம் வந்துடும். திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, தேவ பக்தி இருக்கிறது, ஆனால் ஒன்றும் எனக்கு இல்லை. நான் விரும்புகிறதும் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றும் விரும்புகிற காலம் போய் இப்போது எனக்கு அது கட்டாயமாக்கப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க விருப்பம் இன்னும் பூமியில் நிறைவேறவில்லை. விரும்பாமலே சில பேருக்கு கிடைக்கும். திருமணம், பிள்ளை பேர், வீடு வாசல், சுந்தரிப்பு, பூமிக்குரிய காரியங்கள். நமக்கு என்ன கிடைத்ததுன்னு கேட்டால் ரட்சிப்பு கிடைத்தது, அபிஷேகம் கிடைத்தது, தேவ பக்தி உண்டானது, நல்ல தலைமைத்துவம் கிடைத்தது. இவ்வளோதான் ஆவிக்குரிய அந்தஸ்துகளாக காணப்படும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழாத மனுஷன் பெற்றிருக்கிற அந்த சந்தோஷமும் அல்லது நாம் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாத ஜனங்கள் இடத்தில் இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தும் இதை பெற முடியவில்லையே. இதில் என்னதான் கோளாறு இருக்கிறது? ஏன் தேவன் ஜெபத்தை கேட்கறதில்லை என்று சொல்ல முடியாது, கேட்கிறார். ஆனாலும் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் சக்கரங்கள் சுழலவில்லை. வாழ்க்கையில் பெரிய ஒரு தண்டனை அல்லது ஒரு பெரிய ஒரு அச்சம், ஒரு பெரிய ஒரு மன உறுத்தல் என்னவென்றால், அதிருப்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது நமக்கு கசப்பாகிவிடும். வாழ்க்கையை ஏன் தான் வாழ்கிறோம் என்ற அளவுக்கு அந்த சூழ்நிலை நம்மை கொண்டு போய் தள்ளி போட்டுவிடும். எத்தனை பேர் என்று அப்படி இருக்கிறார்கள்னு கேட்டால், தேவபக்தி இல்லாதவர்கள் அல்ல, தேவபக்தி இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறாங்க. தேவபக்தி இல்லாதவர்கள் இடத்துல அந்த சஞ்சலம் இருக்கிறதுனா அதனுடைய காரியம் பாவம் என்று சொல்லுவீங்க. நான் சொல்கிறது முழுக்க பாவியும் முழுக்க துன்மார்க்கில் வாழ்கிற ஜனங்கள் இடத்துல. நான் செழிப்புக்கு சொல்லலை. இது செழிப்பு பற்றி தான காரியம் இல்லை, மனநிலை சம்மந்தப்பட்ட காரியம். உங்களிடத்தில் இல்லாத ஒரு காரியம் ஒரு துன்மார்க்கிடத்தில் இருக்கிறது. ஒரு துன்மார்க்கிடத்தில் இருக்கிற சர்வசாதாரணமாக இருக்கிற காரியம் நம்ம இடத்திலே அது கிடைப்பதற்கு மிகப்பெரிய அரிதாக இருக்கிறது. அவனும் இதே பூலோகத்தில் வாழ்கிறான், நம்மை போல் சாப்பிடுகிறான், நம்ம தூங்குகிற நேரத்தில் தூங்குறான். நம்ம நேரம் 24 மணி நேரம் எப்படி செலவு பண்ணுறோமோ அவனும் வேலைக்கு போகிறோம். எல்லாமே நாம் செய்கிறான். நான் அவன் இடத்துல இருக்குது, நம்ம இடத்துல இல்லை. ஏன்? ஜெபித்தாலும் சில சமயத்தில் அது அவ்வளோ அனுகூலமாக அந்த ஜபம் அமைக்கிறது இல்லை. ஏன்? உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவாக இருந்தாலும் அந்த பகுதியை நீங்கள் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. பணம் மட்டுமல்ல, மனதிலே உங்களுக்கு காணப்படுகிற அதிருப்திக்கான காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பார்க்கணும். இப்போ நம்ம தேவபக்தி அந்த அதிருப்தியை எடுத்து போடுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்துக்கும் ஆயத்தமாயாச்சு, எடுத்துக்கொண்டும் இருக்கிறோம். தசமாகவும் என்னால் முடிந்த வரைக்கும் அல்லது எப்படியோ அது வந்து சேர்ந்து விடுகிறது. நம்ம மீது விழுந்த கடமை எல்லாம் ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மனதிலே சஞ்சலமும் தவிப்பும் துக்கமும் இன்னும் போகவில்லை. அதுதான் ஏன்?
இன்று அதிகாலை வேளையில் கர்த்தர் இடத்தில் இடைப்பட்டு சொன்ன ஒரு காரியம், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த வேதத்தின் ஆழத்தில் இருக்கிற ரகசியங்களை அவரிடத்தில் சொல்லுகிற பொழுது, இந்த சத்தியத்தை அறிகிற பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்கு 2 காரியங்கள் முதலில் கர்த்தர் கொடுக்கிறார். 3வது காரியம், நாம் நடத்தையை பொறுத்தும் நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இது பொதுவாக ராஜ்யத்தின் கோட்பாடுகளிலே இந்த அறிவு முதல்ல இருக்கணும். ராஜ்யத்தின் கோட்பாடுகள் அல்லது ராஜ்யத்தின் சட்டங்கள், கிங்டம் லாஸ் ஆர் கிங்டம் ப்ராவிடன்ஸ், பாதுகாப்பு. இது ஆலயவாசிகளுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்ன ஆலயவாசி, என்ன ராஜ்யத்தின் புத்திரர் என்று கேட்பீர்கள் என்றால், விசுவாசிகள் தான். ஒருவன் பூலோகத்துக்குரியவர்களை சிந்தித்து கொண்டிருப்பான், ஒருவன் தேவராஜ்யத்துக்குரியதையை சிந்தித்து கொண்டிருப்பான். அந்த ராஜ்யத்திற்குரிய சிந்தனைக்குள் இருக்கிற பொழுது உங்களுக்கு எல்லாமே கூடவே கூட்டி கொடுக்கப்படும். ராஜ்யத்தை தேடுகளாக இருப்பாங்க. ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது தான் கர்த்தர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதன்படி நீங்கள் ராஜ்யத்தை தேடுகிற பொழுது எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். இந்த இடத்துல இன்னும் குழப்பமாக இருக்கும். ஐயா, ராஜ்யத்தை தேடினா கூட்டி கொடுக்கப்படும், அவன்கிட்ட ஒன்றுமே தேவபக்தி கிடையாது. ஆனால் ராஜ்யத்தின் ஒரு கோட்பாடுகள் சில சமயத்தில் துன்மார்க்களிடத்தில் இருக்கும், வேசிகள் இடத்தில் இருக்கும். ரகசியம். ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் கர்த்தர் சொல்கிறாருன்னா, ராஜ்யத்தின் புத்திரர்களும் இருளில் தள்ளப்படுவார்கள் வாசிக்கிறோமே. எப்படி அது? வேசிகளாக தொழில் வேசித்தனம், சுபாவம் துன்மார்க்கம். ஆனால் அதுக்குள்ள தேவனுடைய கோட்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கும். வெளில தெரியாது. அது துன்மார்க்கன் செழிப்பை மட்டும் தான் பார்ப்போம். அவன் துன்மார்க்கனாக இருக்கான், அவன் பார்த்தா எப்படி ஆகிட்டான், அவன் ஏதோ அவங்க உங்களிடத்தில் இல்லாத ஒன்று துன்மார்க்கத்தில் இருக்கிற பொழுது, தேவபக்தி இடத்தில் இருக்கிற பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும்னா அது பொறாமையில் கூட கொண்டு போய் நிறுத்திடும். ராஜ்யத்தினுடைய சிந்தை இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். சரி, ராஜ்யத்தின் கோட்பாடு துன்மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அது இருக்கிறது ஐயா. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்திய தேசத்தில் வட இந்தியாவை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இனத்தை அவங்க இனத்துக்குள்ளேயே தான் அந்த தொழில் இருக்கும். அவங்க இனத்துக்குள்ளேயே அந்த தொழில் காணப்பட்டு கொண்டு இருக்கும். எந்த இனம்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்? என்ன, கீழே கடை மேலே வீடு, வேறு அதிகமாக வெளில எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே அவங்க டப்பாவாக போட்டு அந்த சப்பாத்தி அது இதெல்லாம் எடுத்து போட்டு போயின்னே இருப்பாங்க. எங்கேயும் வெளில சாப்பிட மாட்டாங்க. உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நான் என்னெல்லாம் போதிக்கிறேனோ அவர்கள் இயேசு நாமம் இல்லாமல் அதெல்லாம் வேறு வழியில் செஞ்சு கொண்டிருப்பாங்க. பொருளாதாரம் தானாக தூங்கினாலும் பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது பொருளாதாரத்துக்கு மட்டும் நான் சொல்ல, இந்த சாப்பாட்டும் பிரதானப்படுத்தலை. ஒரு இனத்தை நான் பார்த்து ஒப்பிட்டும் பிரசங்கம் பண்ணல. தேவன் சொல்லுகிற காரியம் சகோதர சிநேகிதம். தேவன் சொல்லுகிற காரியம் சகோதர சிநேகிதம். அந்த சகோதர சிநேகிதம் பெரிய விதத்தில் பாதிப்புக்குள்ளாக்குறது. சங்கீதம் 133 சொல்லுகிறது, இதோ சகோதரர்களுக்கு ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த சகோதர சிநேகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காணக்கூடிய சகோதரத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் காணாத இறைவன் தேவனிடத்தில் எப்படி அன்பு பாராட்டுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரனை வீண் என்று சொல்லுகிற எரி நரகத்துக்கு ஒப்பாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சகோதர சேதம் என்பது இந்த 3 விதமான காரியங்கள் நான் சொன்னேன் பாருங்கள். முதல் கட்டம் சகோதர தாய் தகப்பன் உடன்பிறப்புகள். இது முதல் கட்டம். இது கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு 30 வயசு வரைக்கும் அல்லது அவன் திருமண வயசு வரைக்கும். திருமணமான உடனே தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து வருகிறான். அந்த மனைவியானவளும் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து கணவன் வீட்டாரை தாய் வீட்டாரை மறந்து கணவன் வீட்டாரோடு இணங்குகிறாள். அவங்க ஒரு குடும்பமாக ஒரு உடலாக மாறுகிறாங்க. ஒருவராக மாறுகிறாங்க. அவர்கள் ஒரு குடும்பமாக உருவாகிறாங்க. பிள்ளை செல்வங்களை கர்த்தரால் அருளப்படுகிற ஈவு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே எல்லார் வீட்லேயுமே நடக்கும். இது சிருஷ்டிப்பின் ரகசியம். அது துன்மார்க்க வீட்டில் குழந்தை இல்லையா? துன்மார்க்க கல்யாணம் ஆகலையா? நீதிமானுக்கு ஆகாமல் இருக்குது. சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஆகலை, ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க ஆகுது.
இப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்து கொண்டு தாங்க திஸ் ஆல் பவர் ஆஃப் கிரியேஷன். கொஞ்ச நாள் கல்யாணமே வேணான்னு சொல்லுவான், அப்புறம் கல்யாணம் வேணும்னுவான். வயசு சொல்கிறேன், ஆனதுக்கான காரணம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பிள்ளை செல்லம் வருகிறது, அப்புறம் அந்த குடும்பம், இது 2வது கட்டம். உங்கள் குடும்பம், அப்போ தாய் யாராவது இருப்பாங்க, தகப்பன் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. இனஜனத்தில் சகோதரர்களோ சகோதரிகளெல்லாம் திருமணமாகி கிளம்பி போய் அவங்க குடும்பத்தை ஆரம்பிப்பாங்க. சிலது பொருளாதாரத்திலே தாக்கப்பட்டிருக்கும், சிலது சரீரத்திலே தாக்கப்பட்டிருக்கும், சிலது சமூக அளவிலே தாக்கப்பட்டிருக்கும். திருமணம் சொல்கிறேன், நம்ம போகக்கூட முடியாது. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க யாருன்னா, உள்ளே கூட நம்ம எட்டி பார்க்க முடியாது. சூழ்நிலை சொல்கிறேன். சிலது பொருளாதாரத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். நம்ம போனால் அது கிருமிகள் மாதிரி நம்மளை பற்றி கொள்ளும் அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். இன்னொன்று சரீர அளவில் பிரச்சனை இருக்கும். அதை பார்ப்பதற்கூட நமக்கு மனசு தெம்பு இருக்காது. தொடர்ந்து நோய் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தின் பின்னணியில் காணப்படுகிற அசௌகரியங்கள். சரி, இப்போ விசுவாசி என்னதான் செய்ய வேண்டும்? நான் என் விஷயத்துக்கு வந்தால் நீங்கள் மற்றவங்க விஷயத்துக்கு பேச நினைக்கக்கூடாது. இந்த 2வது கட்டமைப்பும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஜெயமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதல் கட்டமைப்பில் இருக்கிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்கள் தகப்பன் வீட்டை மறக்கக்கூடாது, பெண்கள் தகப்பன் வீட்டை மறக்கணும். வேதம் சொல்லுகிறத நான் சொல்கிறேன். யோவானில் வாசித்தால் குமாரன் பிதாவின் வீட்டை நினைக்கிறார், பிதாவின் வார்த்தை நினைக்கிறார், பிதா பிதா என்று இருக்கிறார். எங்கள் சங்கீதம் 45:10 சொல்லப்படுகிறது, குமார்த்தியை கேள், தகப்பன் தாய் வீட்டை மாற ராஜ்யவன் அழகில் பிரியப்படுவார். அழகு இல்லைனாலும் அழகு வரும். உங்கள் வீட்டுக்கார் ராஜா ஸ்தானத்தில் வருவார் என்றால் அந்த மனுஷனுடைய செழிப்பு உங்கள் கரத்தில் இருக்கிறது, உங்கள் நடத்தையில் இருக்கிறது. இதுதான் சத்தியத்தின் ரகசியம். இந்த 2வது கட்டமைப்பில் உத்தமமாய் நடக்கிற பொழுது 3வது கட்டமைப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனையோ தேவபக்தி கொண்ட ஜனங்கள் பிள்ளைகளை வாலிப வயசத்தில் இழந்து விடுகிறாங்க இச்சையில். ஏன்? ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், தாய் தகப்பன் ஊழியம் செஞ்சால் பிள்ளைகள் அட்டூழியம் செய்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. எத்தனையோ காரியங்கள் நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும். போதைப்படுறதுக்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் வந்து ஜபத்தில் ஆலயவாசிகளுடைய வீட்டில் நடக்கிறது, ராஜ்யத்தின் புத்திரர்கள் வீட்டில் நடக்கிறது இல்லை என்று நான் சொல்ல வரல. ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால் ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே வருகிற பொழுது இது எதை செய்தால் இதற்கு என்ன பரிகாரம், இதுக்கு மாற்று மருந்து என்ன, இந்த பிணிகளுக்கு என்ன மருந்து? நீங்கள் கேட்டால் ஜெபிக்கிறோம்னு நீங்கள், அந்த ஜெபத்துக்கு தான் பரலோகம் செவி சாய்க்க மாட்டேன்து. பரலோகத்துக்கு ஒரு மருத்துவம் வரல. த ஹெவன் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் ஃபார் எ ப்ரேயர். இன் ஷார்ட், ஆளை வச்சு ஜெபிச்சாலும் கேட்கறது இல்லை. ஏன்? இந்த மாலை வேளையில் இந்த ரகசியம் என்னென்னா, நீங்கள் முதல் கட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா, தாயோ தகப்பனோ இறந்துடுறாங்க. அப்போது பரவாயில்ல, தாயோ தகப்பனை இறந்துட்டாலும் இல்லை 2 பேர் இறந்துட்டாலும் அவங்க வீட்டு போன அந்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்கு போகாத. இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா நான் என் சகோதரன் வீட்டுக்கு போகக்கூடாது, அல்லது என் சகோதரனோ சகோதரியோ கஷ்டப்படுறாங்கன்னா என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நீ அந்நியனே வாசி. சாதாரண ஜனங்கள் எப்படி தானே எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் என்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அல்லது நம்ம பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவன் கஷ்டப்படுறான்னா அவன் போவானா வரவானான்னு சொன்னது உண்மை. அவன் கஷ்டத்தை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கக்கூடாதுன்றது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நீ அவனுக்கு ஒரு அடிப்படை காரியத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது, நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்காத. இது தசபாகமும் இல்லை, காணிக்கையும் இல்லை. இது வந்து குடும்ப பலிபீடங்கள், குடும்பத்தின் பீடங்கள், ஃபேமிலி ஆல்டர்ஸ். யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபேமிலி ஆல்டர். அவன் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கான்னா அவனை மறுபடியும் உழைக்க தான் வைக்கிறமே தவிர அவனை சோம்பேறியாக்கி மாதம் அவன் வாங்கி கொண்டு போக சொல்லக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவன் ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்து என்ன உங்களால் முடிந்ததோ அதை நீங்கள் செய்ய முற்படுகிற பொழுது, ஐயா எங்ககிட்ட காசு இல்லை, எங்களுக்கே கடன் இருக்குது, எங்களுக்கே பொம்பளை பசங்க இருக்காங்க, எங்களுக்கே ஆம்பளை பசங்க இருக்காங்க, எங்கள் பசங்க ஃபீஸ் எங்கள் பொருளாதாரத்தில் கொடுத்து உதவ முடியாது ஐயா, அவங்க பொருளாதார சிக்கல் இருக்காங்க, நான் ஜெபித்து கொள்கிறேன்னு சொல்கிறது அது வந்து எல்லோரும் செய்யலாம். ஆபத்தில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எல்லா காலத்திலும் சிநேகிதன் சிநேகிப்பான், ஆபத்தில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான்.
நீங்கள் மற்றவர்களுடைய ஆபத்து காலத்துக்கு நீங்கள் போக முடியாவிட்டாலும் உங்கள் மனம் இருக்குது பாருங்கள், அந்த மனம் உங்களுடைய பலவீனத்தை பார்க்காது, உங்கள் சூழ்நிலையை பார்க்காது, அடித்து கொள்ள அந்த மனம். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் உடன்படிக்கை கிரியை செய்கிறது. இப்போ என்னுடைய அண்ணனோ தம்பியோ முதல் கட்டமைப்பில் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது 2வது கட்டமைப்பில் நான், அதாவது திருமணமாகி குடும்பம் என்றாகி வாலிபனாக இருந்து புருஷனாகி தகப்பனாகி இப்பொழுது ஒரு அந்தஸ்துக்குள்ளே வருகிறது, சமூக அந்தஸ்துக்குள்ளே பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. இந்த ஒரு 20 ஆண்டு காலத்தில் எல்லாம் ஏற்றத்தின் பாதையிலே போகிறது, முன்னேற்றத்தின் பாதையிலே போகிறது, சமூக அந்தஸ்து வருகிறது. இப்போ அவங்க வீட்டில் கஷ்டம் வருகிறது. என் மனம் என்ன சொல்லுகிறதுன்னா, அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிட்டான் இல்லையா அவன், என்ன கர்த்தர் வாதிக்கிறார், கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். அவங்க செய்த தவறு அவங்களுடைய வீழ்ச்சியில் மனம் களி கூறுகிற பொழுது என்னுடைய முன்னேற்றம் ஸ்தம்பிக்கப்படும். எது செஞ்சாலும் தோல்வி வருவதுக்கான காரணம் இதுதான். அறிவு இருந்தும் புத்தி இருந்தும் தேவபக்தி இருந்தும் அந்த அதிருப்தியை உட்கார்ந்துக்கிற வாழ்க்கையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். உங்களுக்குள்ளே தேவ பயம் இல்லை, உங்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருந்தால் கருத்தில் வைத்து கொண்டே நீ போய் நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டேன், வேதம் சொல்லுகிறது. சொல்ல மாட்டீங்க இல்லையா என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், எல்லா காலத்திலும் சேர்த்துருக்கிறான். ஆபத்தில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆபத்தான காலம், கைத்தட்டி பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படியே நம்மளை கட்டி போட்டிருக்கிறது. நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய பொருளாதார பிரச்சனை, இதுவே ஒரு பெரிய மனுஷனுக்கு அடிமைத்தனம். குட்டியை விட, வேசித்தனத்தை விட அது ஒரு பாவம்னா இது இன்னொரு பாவம். இது ராஜ்யம் வரவேற்கிறது இல்லை. ஆனால் முந்தின வாழ்க்கையில் வாங்கின கடன் ராஜ்யத்துக்குள்ளே வந்த பிறகு வெளியாக்கப்பட்டு கொண்டு வருகிறாங்க ஜனங்க, அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சகோதரத்துவத்தில் மாசு வராது பார்த்து கொள்ளணும். எங்ககிட்ட இல்லை ஐயா, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் ஜெபிக்க தான் முடியும். உங்கள் ஜெபம் கேட்காது ஐயா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறது, சொந்த வீட்டாரை நான் விசாரிக்க போனால் அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பேன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது விசாரிக்கிறதோடு மட்டுமல்ல, நீங்கள் அந்த இடத்துல என்னவோ மாறுகிறீங்கனாக்கா தகப்பனாக மாறுகிறீங்க. அந்த தகப்பனோ தாயை இறந்துடுறாங்க இல்லையா, தகப்பன் என்ன செய்வார்? இப்போ எனக்கு 5 பசங்க இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தன் நல்லா படிக்கிறான், இன்னொருத்தன் சுமாராக படிக்கிறான், இன்னொருத்தன் சுத்தமாக படிக்கிற, நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 சொல்கிற மாதிரி இல்லை. நான் நல்லமானது மட்டும் என்கிட்ட வரணும்னு சொல்ல முடியுமா தகப்பன்? 5 என் பசங்க தான். இந்த 2 பட்டு போனதையும் நான் தான் பராமரிக்கணும். பராமரிக்கிறேன்னா என்ன, அவங்களுக்கு சேர்த்து நான் அதே அன்பு தான் பாராட்டணும் என்று தானே தகப்பனுடைய ஸ்தானம். மற்ற விஷயம் மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற ஜனங்க சொல்லலாம், எனக்கு சிறந்தது தான் வேணும்னு சம்மந்தம் பண்ணுவாங்க. 5 பிள்ளைங்கள் எந்த பிள்ளை வேணும்னு கேட்டால் எது சிறந்ததாக இருக்கோ அதான் சம்மந்தி வீட்டார் விரும்புவாங்க, பெண்ணுக்கோ ஆணுக்கோ. தகப்பன் அப்படி இல்லை, 5 என்னுடையது. இப்போது உங்களுக்கு இருதயம் என்னவா மாறுகிறதுனா, தகப்பனுடைய இருதயமாக மாறணும். நம்ம தகப்பன் பரம தகப்பன் என்ன செய்கிறார்னா, முதல்ல நம்மளை மன்னிக்கிறார், அப்புறம் நம்மளை நேசிக்கிறார். அதுலேருந்து முதல்ல நீங்கள் அவங்களை மன்னித்தாலே, நல்ல பொருந்துகளை இந்த இரவு வேளையில் நீங்கள் அவங்களை மன்னித்தாலே அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திரும்ப பண்ணுவார். உங்களில் இருந்து பிரிந்து சென்ற ஜனங்களாக இருக்கலாம், நீங்கள் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற பொழுது பூமியின் கடந்தங்களாலும் உங்களை தேடிக்கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நமக்கு அந்த பிரிவினை என்ன செய்யுதுன்னா, நீங்காத கசப்பை உண்டு பண்ணிடுது. அந்த தருணம் நமக்கு வந்ததுக்கு காரணமே அவங்களை மன்னிக்கிறது தான். இது மன்னிப்பு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் என்ன, நம்ம சமூக நட்புகள், சமுதாய நட்புகள், இதிலெல்லாம் மன்னிச்சிடலாம், சபைக்குள்ளே மன்னிச்சிடலாம். ஆனால் அந்த சொந்த ரத்தம் பண்ண துரோகத்தை மன்னிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம், தரித்திரம், பிணி, நோய், சாபம் தீராது. ஏனென்றால் நம்ம உடன்படிக்கை எதிரே கிரியை செய்து கொண்டிருக்கிற நம்ம மனசாட்சி, அதாவது சுயநீதியை மிகைப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, என்னை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, ஏதோ நீர் மட்டும் இல்லாவிட்டால், ஆமாம் கர்த்தர் இல்லாவிட்டால் நம்ம இல்லை, உண்மைதான். சரி, அவங்க பண்ணதெல்லாம் உண்மைதான். என்ன, அந்த சகோதர கசப்பை வைத்துக்கொண்டே
நீங்கள் என்னத்தான் நீங்கள் செய்தாலும், வீடு கட்டினாலும், நிலத்தை வாங்கினாலும், ஏசாவினுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் அதையெல்லாம் உடைத்தெரிக்கிறார். ஏசாவின் மலைகளை உடைக்கிறேன். மல்கியா 1வது அதிகாரம். அது தசம்பாக அதிகாரம் மட்டும் எடுத்துக்காதீங்க. மல்கியா 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசாவுடைய சுதனங்களையும் உடைக்கிறேன். கண்மலையில் மீது வீடு கட்டலாம், அதை நான் உருட்டி விடுறேன். சகரியாவில் வாசிக்கிறோம். ஏசாவின் மீது கர்த்தருடைய கடும் கோபம் கொதித்து எழுகிறது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மனுஷன் கலப்பு திருமணம் பண்ணால், அந்நிய ஸ்திரீகளோட போனால் எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல சகோதர சிநேகிதம், சகோதரனை அவனை தீர்த்து கட்டுறேன்னு சொல்லி வந்தான், கொலை செய்கிற அளவுக்கு. காயின், ஏசா இவங்க எல்லாம் மிகப்பெரிய பக்திமான்கள், தேவனுடைய தெரிந்து கொள்வதை பெற்ற மனுஷருங்க. பிறவிலேருந்தே இவங்க எல்லாம் சிரேஷ்ட புத்திரத்துக்கு என்று ஒன்று இல்லாததுக்கு முன்பே இந்த காயினுக்கெல்லாம் தகப்பனுடைய சுதந்திரத்தில் 2 மடங்கு இல்லை, பல மடங்கு. 4 பேர் தான் உலகத்திலே இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு என்ன பிரிச்சுக்குவாங்க? மொத்த உலகமே அவங்களுக்கு தான் இருந்துச்சு. அதாவது தெய்வீகம் மட்டும்தான் அவங்கள துரத்தி விட்டுச்சு, ஏதேன் தோட்டத்தை விட்டு. மற்ற விஷயம் எதுவுமே கர்த்தர் தடை செய்யலை. நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து நீ சாப்பிட்டுன்னு சொன்னால் நல்ல உடல் உழைப்புக்கு சரீர பலத்தை கொடுத்துருந்தார்னு அர்த்தம். பெற்று எடுக்கிற பொழுது நீ துன்பத்தை அனுபவிப்பானாலும் பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் கொடுத்தார்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் விதைக்க முடியாதையா, கொடுக்கறது வேற, விதைக்கிறது வேற. விதை தானியங்கள் உண்டோ என்று சொல்லி வருகிறாங்க. இந்த விதை தானியங்கள் உனக்கு ஆகாரமாக இருக்கட்டும். நீ தானியத்தை சாப்பிட்டு விதையை நீங்கள் விதைக்கணும். விதை தானியங்கள், இந்த பழங்களுக்குள்ளே கொட்டை இருக்குது இல்லை, அதுதான் விதை. மாம்பழம் சாப்பிட்றோம், அந்த கொட்டை விதை. சில கதிர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் விதை இருக்கும். கதிர்கள் நம்ம சாப்பிட்டோம், பேலன்ஸ். தனியாவை நீங்கள் சாப்பிட்டுட்டு தனியாவை குழம்பு கரைச்சிட்டு ஒரு 4 தனியாவை எடுத்து, இல்லை ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து மணலில் புதைச்சி பாருங்க, என்ன வரும் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா தெரில, கொத்தமல்லி வரும். ஆமாம், கொத்தமல்லி வரும். விதை தானியங்கள், விதை தானியம் என்றாலே தானியத்திலே ஒரு விதை இருக்கிறது. இந்த விதைப்பு இந்த சகோதர சிநேகிதம் பிரச்சனை இருக்கிற பொழுது, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காணிக்கை பொட்டி மேலே காணிக்கை வச்சுட்டு நீங்கள் போய் முதல்ல சகோதரத்தில் ஒப்புரவாக்கிட்டு வாங்க. இப்போ புரிகிறதா? புறஜாதிகள் இல்லை, அந்நியர்கள் இல்லை, தேவனை அறியாத ஒரு இடத்துல கூட செழிப்பு தாண்டவமாடுகிறது, அதிகப்படியாகவே இருக்கும். கடை வச்சா கூட பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் ஒருத்தர் இருப்பான், ரீட்டெயிலர் அவன் தம்பி இருப்பான், அவன் மனசாலே இருப்பாங்க. அவங்க சகோதரத்துவத்தில் அப்படி இருப்பாங்க. அவங்க மீட்டிங்கு, அசோசியேஷன், அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடையை சாத்திட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் கடை லீவ் விடுவாங்க. எல்லாமே சேர்ந்து டூர் போவாங்க. எல்லாமே சேர்ந்து ஒரே பேட்டர்ன் இருக்கும். எல்லாம் அந்த இனத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவங்க கீழ்ப்படிவாங்க. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதுன்னா பிணைக்கப்பட மாட்டாங்க. இது ஒரு சாரார் இருக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். தென்னிந்தியாவிலையும் ஒரு சாரார் அப்படி இருக்கிறாங்க, தமிழ் வட்டாரத்துலேயும். ஆனால் அந்த கலப்பு திருப்பம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நாகரிகம் பெருசாகிடுச்சுன்னு நினச்சிக்கின்னு நாசமாக போகிறதும் இருக்குது. ஆனால் தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியம் இருந்து கொண்டே இருக்கும். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் இந்த தொழில் ரீதியில் மிகப்பெரிய ஒரு ஓங்கிய புயத்தை எடுத்துருக்குறாங்க. இப்போ இல்லை, இது அவங்களுடைய பாரம்பரியமாகவே ரத்தத்தில் ஊறிடுச்சுது. தகப்பனுக்கு கீழ்ப்படி தான் ஆகணும். அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படியும். எதுவுமே அவங்க மிஞ்சி போக மாட்டாங்க. பொருளாதாரமும் அவங்களுக்குள்ளே சுற்றி கொண்டு வரும். நம்மக்கிட்ட வேறு வட்டி வாங்குவான், அவங்ககிட்ட கம்மியாக வட்டி வாங்குவான். 3 முறை தவணைக்கு தவணை கொடுப்பாங்க, தோல்வி தழுவிட்டால் கூட. 4வது முறை தான் அவங்க ஒட்டகமைக்க துரத்தி விட்ருவாங்க, இல்லைன்னா எங்கன்னா வேலைக்கு துரத்தி விட்ருவாங்க. சொல்கிற பேச்சு கேட்கலன்னா நீ எஜமானாக இருக்க முடியாது, நீ கடை நிர்வகிக்க முடியாது, நீ போய் ஒருத்தனுக்கு கொத்தடி போய் வேலை செய்யணும் துரத்தி விட்ருவாங்க. அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு போவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் அதிலே உத்தமனாக இருந்தான்னா அவனுக்கு கொஞ்சம் தொழில் நம்பிக்கை, அவன் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா அவனுக்கு தொழிலை வச்சு கொடுப்பாங்க. பின்னாடி மானிட்டர் பண்ணிக்கினே இருப்பாங்க. எந்த சிற்றின்பங்களும் அவன் போகக்கூடாதுன்னு சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறதே, அவங்க வேதத்தினுடைய வசனம் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாங்க. புறஜாதிகள் செழிக்கிறாங்கன்னா ஏன் செழிக்க மாட்டாங்க? அதில் அவன் துன்மார்க்கம் செய்கிறான்னா அவன் செழிப்பு இருக்கும், துன்மார்க்கமும் இருக்கும். அவன் அழிந்து போவான். என்ன, அவனுடைய வீடுகளெல்லாம் அதுக்கேற்ற தன்மைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இங்கே நீதிமானாக இருந்து அழிஞ்சு போய் கொண்டிருக்காம கோட்பாடுகளை மறந்துட்டான். அவன் கோட்பாடுகளை ஞாபகம் வச்சுருக்கான்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால தான் நிறைய துன்மார்க்கர்கள் செழிக்கிறார்கள், நீதிமான் வருந்துகிறான்னா அது கோட்பாடுகள், மூல கோட்பாடுகள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த முதியோர்களை கனம் பண்ணுகிறாங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணுறாங்க, சகோதரர்களை கனம் பண்ணுறாங்க, சகோதர ஸ்நேகத்தோடு இருக்கிறாங்க. யாருமே போதிக்காமல் இது ரத்தத்தில் இருக்குது. அவங்க வீட்டு வளர்ப்பு அந்த மாதிரி. இதுக்கு சர்ச்சுக்கு வரணுன்ற, அதாவது சர்ச்சுக்கு வராதவங்களே இவங்கெல்லாம் புறஜாதிங்க. சர்ச்சுக்கு வர்றவங்க வராதவங்க இல்லை, புறஜாதிங்க. தேவனே இல்லைன்னு சொல்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்கான காரணம் தேவன் சொல்கிற வார்த்தையை அவன் கீழ்ப்படுகிறான். இங்கே தேவனை அறிந்தவங்க, தேவனை ஆவிக்குரிய ரீதியில் ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஓகே நாட் எக்ஸலண்ட். அது எப்போ அது பரலோகம் செவி சாய்க்குதுன்னா, தேவன் வைக்கிற காரியம். சொந்த வீட்டாக விசாரிக்காமல் போனேன் அவிசுவாசலையும் கேட்டவன். அப்புறம் அவங்க குறைவுகளை நிறைவாக்க நீங்கள் முற்படாத பொழுது, நீங்கள் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், அவர்களிடத்தில் நான் எதையாவது ரகசியமாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசு கோபத்தை தணிக்கும். சீக்ரெட் கிஃப்ட் வில் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை த ஆங்கர். கோபத்தை மற்றவங்க கோபத்தை தணிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர கோபத்தை தூண்டுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த இடத்துல உங்கள் பணம் பெரிய விதத்தில் உதவி செய்யும். பணம் என்பது விட மனம்தான் முக்கியம்னு நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல இதை செய்ய தவறுகிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே ஒரு பற்றாக்குறை, நம்ம அன்பில் பற்றாக்குறை இருக்கும். யோசேப்பினுடைய மனதின் ஆழத்திலே சகோதரர்களை மறந்த காலத்தை போல சகோதரர்களை கொலை செய்கிற அளவுக்கு வந்த காலத்து, அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யார் அந்த துரோகம் செய்த சகோதரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் காணப்படுகிறது. அந்த சகோதர ஸ்நேகத்தில் விரிசல் வருகிற அளவுக்கு நடந்துக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். பற்றாக்குறை 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 பற்றாக்குறை. ஒருத்தருடைய வீட்டில் இன்னொரு சண்டை, இன்னொருத்தர் வீட்டில் சண்டை, நீதிமன்றம், வழக்கு, நோய் நொடி, டயாலிசிஸ், அது இதுன்னு, பயாப்சி, டயாலிசிஸ், கீமோதெரப்பி, இதெல்லாம் கேன்சர் வியாதிக்குரியது இல்லைன்னு சொல்ல. போய்கொண்டிருக்கு, மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு ஜீவியம். பணம் இருக்குது, பணம் மட்டும்தான் இருக்குது, சரித்த சுகம் இல்லை. எல்லாம் இருக்குது, வயிற்றுக்கு சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க சொல்கிறான் டாக்டரு. நம்ம போய் கேட்டால், நான் எனக்கு நான் சண்டையா, உன் கிட்னி பிரச்சனைக்கு நாங்கள் நல்லா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. வாயை கட்டுறதில்ல, சாப்பிட்றது. எவ்வளோ வருஷம் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இருக்க முடியல. உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன்னே, கட்டுப்பாடு இல்லை. பகையை வளர்த்து விட்டுடுறோம். பகை வளர்ந்து 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 நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறுக்குதுன்னு கேட்டால், கட்டுப்பாடே இல்லை. மனமே நீ அடங்கு, நான் சொல்கிறத நீ கேள், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு என்ற அந்த கோட்பாடுக்குள் வருகிறது இல்லை. நீங்கள் எந்த மனமும் ஏதோ நீங்கள் கட்டளையிடணும். சர்வ வல்லவர் சொல்கிறார், கட்டளையிடுங்க, காற்று இறையாதே என்று கட்டளையிட்டார். சில இறைச்சல்கள் நம்ம வாழ்க்கையில் அடங்க மாட்டேங்குது. மன்னிக்கிறோம், அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அந்த மனுஷனுடைய மைனஸ் அதிகமாக பேசும். அவன் திறமை இல்லாதவன், அவன் ஒரு திருடன், அவன் ஏதோ அவன் வாழ்க்கையிலே அவன் சறுக்கி விழுந்த பகுதியை நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்போ என்ன செய்யறதுன்னா, அதிலே பயணப்படுகிறோம். அது பயணப்பட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா திறமை இருந்து, தாளந்து இருந்து, தேவபக்தி இருந்து, அபிஷேகம் இருந்து, கிருபை இருந்து, தேவ சமூகம் நம்மோடு இருந்து, நம்ம வாழ்க்கைக்கு அசைக்கி பிழிக்கிறதை போல காணப்பட்டு, திறமை இல்லாதவன், தகுதி இல்லாதவனுடைய அந்தஸ்து நமக்கு வந்துடும். பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலை, ஒன்றுமே செய்யலை ஐயா, எனக்கு போய் இந்த வியாதின்னு சொல்கிறாங்க இல்லையா. குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, பொம்பளை கிடையாது, வேசித்தனம் கிடையாது, பொய் கிடையாது, கபடு கிடையாது, துன்மார்க்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் நீ இருக்கிறாய் என்று பரலோகம் தீர்மானிக்கிறது. அப்போ விசுவாசிக்குடைய எந்த ஆசீர்வாதமே வராது இல்லையா. வருமா வராதா? வராது. விசுவாசிகளுடைய அடையாளங்கள், பிசாசு நம்மளை துரத்துது. விசுவாசிகளுடைய அடையாளங்கள், நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள், நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அவங்க சுகமாவாங்க, நவமான பாஷையில் பேசுவீங்க. என்ன இப்போ இது நவமான பாஷை வேணால் வரும், அந்நிய பாஷை, அதுக்கு நம்ம விரோதி இல்லை, அது நல்லது தான், அடையாளம் தான் அது. நோய், நமக்கு ஏன் நோய் இருக்கு ஐயா? எங்கள் வீட்டுக்கு எதுவும் பண்ணிட்டான், எவனோ மந்திரம் பண்ணிட்டான், வாயில் வார்த்தை அறிக்கை வருதா? இல்லை, நான் ஜெபித்த பிசாசுகளோடு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு தைரியம் ஏன் வரமாட்டேன்துன்னா, விசுவாசியினுடைய கனிகள் கொடுக்கறதில்லை.
விசுவாசிகள் கனி கொடுக்கறது இல்லை. ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுத்தா விசுவாசிக்கு ஏற்ற ஒரு அதிகாரம் பயன்படும். இங்கே விசுவாசிக்கு ஏற்ற அதிகாரங்கள் பயன்பட மாட்டேன்து. நான் ஊழியர் செய்யல, எனக்கு அபிஷேகம் இல்லை, அதிகாரம் கொடுத்தாச்சு, பயன்படுத்துறதுக்கு இப்பொழுது மனசாட்சி கொடுத்தது. விசுவாசிகளுக்கு அதிகாரங்களை கூட பயன்படுத்த முடியல. முதல்ல அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவங்க தான் விசுவாசியில தேர்ச்சி பெறுவாங்க. விசுவாச மார்க்கத்தில் இல்லை, விசுவாசி என்ற ஸ்தானத்தில் தேர்ச்சி பெறுவாங்க. மார்க்கு 15 வாசிக்கிறோம், 16 வாசிக்கிறோம். கடைசியில் மத்தேயு 10:1 சீஷர்களுக்குரிய அதிகாரத்தை கருத்தில் கொடுத்தார். சீஷருக்குரிய அதிகாரம் வேறு, விசுவாசிக்குரிய அதிகாரம் வேறு. சீஷர்களால் ஓட்ட முடியாத பிசாசுகளும் இருக்கிறது. அது இந்த ஜாதி பிசாசு என்று சொல்லுகிற போது அது ஜாதி பிசாசுன்னு நான் சொல்கிறது. அந்த பிசாசுல ஒரு ஜாதி இருக்குது, அந்த வகை பிசாசு. அந்த வகை பிசாசு ஜபத்தாலும் உபவாசனாலும் வேறு எதுனாலும் ஓட்ட முடியாது. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் 19வது அதிகாரத்தில், இயேசுவை அறிவன் பவுலையும் அறிவன் பிசாசுகள் அவர் நாமத்தை பயன்படுத்த போகிற இடத்துல வஸ்திரத்தெல்லாம் கிழித்து அவர் நிறுவனமாக்கி ஓட விட்டுது. சில இடத்துல அவரோடு கூட இராதவர்களோட அவர் நாமத்தை பயன்படுத்தினார்கள். அதுதான் அவன் தைரியமாக பண்ணான் ஒன்று. ஆனால் அது கண்ட்ரோலில் இருக்கிற பிசாஸ், இயேசு நாமனாலே ஓடுற பிசாஸ். சிலது எல்லாரையும் அறிகிற பிசாஸ், ஜீவியத்தை அறிகிற பிசாஸ். இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, நான் அவிசுவாசி விட கெட்டவனாக இருக்கிறேன். என் விசுவாசம், என் ஊழியம், என்னுடைய ஜபம், என் ஆராதனை, அபிஷேகம், எல்லாமே இந்த ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 5:8 நியாயம் தீர்த்து விடுகிறது. பரலோகம் செவி சாய்க்காது போவதற்கான காரணம் பேய் இல்லை, பிசாசு இல்லை, மாந்திரிகம் இல்லை, பில்லி சுனியம் இல்லை. என் மனமே ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்கள் என்னுடைய சுயத்தை எங்கே தீனிட்டாங்க. தே ஹவ் கிளாஸ்ட் மை ஈகோ. அந்த ஈகோ ப்ளீஸ் பண்ணிட்டா நானா இல்லை, நான் அடிமையாயிடுறேன். அந்த ஈகோ ப்ளீஸிங்னா என்ன? புகழ்ச்சியை எதிர்பார்க்குது என் மனசு. இகழ்ச்சி சொல்லுகிற பொழுது எது நான் கொம்பாய் நினைக்கிறனோ, எது என்னுடைய இருதயத்தினுடைய பொக்கிஷமாய் நினைக்கிறனோ அந்த இடத்துல என் இருதயம் இருக்கும். சில பேர் படிப்பை சொல்லுவான், சில பேர் சொந்த வீட்டை சொல்லுவான், சில பேர் ஜாதியை சொல்லுவான், சில பேர் சபையை சொல்லுவான், சில பேர் போகிற அந்த தேவ பக்தி அபிஷேகத்தை குறித்து சொன்னால் கோவம் வந்துடும், சபையை குறித்து சொன்னால் கோவம் வந்துடும், சில பேர் மொழியை தொட்டால் கோவம் வரும், சில பேருக்கு தாய் தப்புனை தொட்டால் கோவம் வந்துடும், சில பேருக்கு எதுவுமே அவங்கள மேனிக்கு நோம் பூமிக்கு நோவும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சகிப்புத்தன்மை கொடுப்பதற்கு இந்த இடத்துலலாம் கை வைக்கிறார். எதெல்லாம் நம்ம மேன்மையாக நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம தாழ்த்தப்பட்டு போகிறோம். உலகத்துக்கே தெரிய வந்துடுது நம்ம குறை. என்ன கல்யாணம் இல்லையா, என்ன குழந்தை இல்லையா, என்ன வீடு கட்டி முடிக்கலையா, என்ன கரண்ட் பிரச்சனை தீரலையா, என்ன வீட்டை விற்றுட்டீங்களா, என் பிள்ளைங்களை இப்படி இருக்கிறாங்க. எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியில் நம்ம கையில் வேதத்தை வைத்து கொண்டு சுற்றி கொண்டு வருகிறோம் என்றால் நம்முடைய காரியம் வாய்க்காமல் போவதுக்கான காரணம் என்னவென்றால், நீ அவிசுவாசியிலும் விசுவாச மறுதலித்தனாக இருக்கிற. காணக்கூடிய ஜனங்கள் இடத்துல, காணக்கூடிய சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கற்பனையே முறிக்கிறது இந்த காரியம். அவங்களால பொருளாதாரம் என்பது இந்த இடத்துல பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். சரி, அதை கொடுப்பதற்கு நமக்கே இல்லை. இப்போ ஏன் நமக்கு வரலன்றது தான் நான் சொல்கிறேன். நிலையற்ற அறிந்து கொண்டிருக்கா. ஸ்டில் அன்செட்டில்டு. ஒய் அன்செட்டில்டு? ஏன் இன்னும் ஸ்திரமாகல வாழ்க்கை? பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலை, உங்கள் மனசாட்சி போடுற தீர்மானத்துலேயோ இல்லை உங்கள் மனசாட்சி கொடுக்குற கணக்குலேயோ உங்களுடைய வாழ்க்கை இல்லை. நம்ம சொந்த மனசாட்சி நம்ம ஞாந்தி இருக்குது. என்ன ஆண்டவரே, அதாவது திருப்தியும் அதிருப்தியும் உண்டாக்குற இடம் தான் சொல்கிறேன் நான். அதிருப்தி உண்டாக்குறது இல்லையா? ஏன் அதிருப்தி உண்டாக்குறது? நம்ம மனசாட்சிக்கு திருப்தி இல்லை. நம்ம லக்கு என்று ஒன்று வைத்து போராடவில்லை, ஆனால் நம்ம விருப்பத்தில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு இடத்தை பார்க்குறோம், அதை வாங்க நினைக்கிறோம். ஒரு இடத்தை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்க வாங்க நினைக்கிறோம். வாங்கினது எல்லாமே விருப்பத்தின் பாதையில் பயணப்பட்டு போகிறோம். இதெல்லாம் உடையவர்களாக இருக்கிறவர்களை பார்க்குறோம். நீங்கள் போய் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கேற்ற ஒரு உழைப்பை வச்சுருப்பாங்க. அது அவங்க கைக்குரியதாக இருக்கும், அவங்க தகுதிக்குரியதாக அது இருக்கும். அது உங்களுடைய விருப்பத்துக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அவன் விரும்பி இருந்தானா அதை வாங்கியிருக்க மாட்டான். அவன் விவரமாக இருந்தால் தான் அதை சுதந்திரிச்சான். விவரம் வேறு, விருப்பம் வேறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விவரம் என்பது என்னென்னா, என் தகுதி, பொருளாதார தகுதி, என் நீண்ட கால அந்த பார்வையில் நம்ம பார்க்கணும். தொலைநோக்கு பார்வையிலே பார்க்கணும்.
எது நான் விரும்புகிறேனோ அதை சாப்பிட்டாலே பிரச்சனை ஆகிடும். எது என் உடலுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அதை தான் சாப்பிடணும். ராஜ்யத்தின் கோட்பாடு இது. உங்களுக்கு மருத்துவ செலவு குறைவு பண்ணும், அலைச்சலை குறைவு பண்ணும், நிறைய விஷயத்து உங்களுக்கு போக்குவரத்துலேயே ஒரு செலவு இருக்கும். இது செல்வந்தருடைய நிலை மட்டும் இல்லை, இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளின் வழியே போகிறது. எதற்கு அடிமையாகாதிரு, யாருக்கு அடிமையாதிருங்க. இங்கே அடிமைத்தனம் என் மனசுக்கு ஒரு பொருள் மீது அடிமையாகிடுது. BMW காராக இருக்கட்டும், மெர்சிடிஸாக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், எந்த உயர் ரக வாகனமாக இருக்கட்டும், மிகப்பெரிய அரண்மனையை போல வீடுகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய விலை மதிப்புள்ள ஒரு இடமா இருக்கட்டும், இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை உடையவர்கள் அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கும். இங்கு அது இல்லாதவர்கள் அதை பார்த்து ஒரு விருப்பம் இருக்கும். ஞானம் அங்குதா? அந்த உழைப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது பிறருடைய உழைப்பு என்றால், அவர்களுக்குள்ளே சகோதர சிநேகிதம் இருக்கும். நாமும் தரிக்கப்பட்டிருக்காது. நேராக கோட்பாடுகள். நம்ம தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கை விட்டுக்கிறோம். அவன் விசுவாசிக்காமல் வார்த்தையை கடைபிடிக்கிறான். ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னால், தொழில் அவர்களுக்கு அது மாதிரி. வேசித்தனம் என்பது அவர்களுடைய தொழில். நான் இல்லைன்னு சொல்ல, தவறு இல்லைன்னு சொல்ல. தேவனுக்கு மிக பொல்லாப்பான காரியம். ஆனால் ஒரு இடத்துல அவங்க பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றாலும் 90% அவங்க முடிச்சிருக்கிறாங்க. நம்ம 10% முடிச்சிருக்கிறோம் வாழ்க்கையில். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்பி கர்த்தர் அபிஷேகிச்சிருக்கிறார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ சபைக்கு வருகிறோம். தசமகமும் அதுக்கேற்ற கனி கொடுக்கறதாக இல்லை. அதாவது கொடுத்தும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கிறீங்க என்று உலகம் சொல்லும். நீங்கள் கொடுங்க, கொடுக்கப்படும். நிச்சயமாலுமே அந்த தசமகம் நீங்கள் செலுத்துகிற காசு உங்களுக்கு திரும்ப வந்துடலனாலும் உங்களுக்கு மருத்துவ செலவெல்லாம் அதில் தடை செய்யப்படுகிறது. 2. 3வது, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மாறுதலை பார்க்குறீங்க. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அபரிமிதத்தின் வழியே வரல, பரிபூர்ணத்தின் வழியே வரல. விதைக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது. விதைப்பு எல்லாராலையும் விதைக்க முடியாது. முக்கியமான காரியத்துக்குள்ளே நான் வரேன். விதைக்கிறது என்பது என்ன, கொடுக்கறது என்றால் என்ன? கொடுக்கறது ஆகாரத்தை கொடுக்கணும், ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். சேரிட்டிஸ், நற்கிரையில் போயிடலாம், தான தர்மங்களில். இது தசமகத்துக்குள்ளே வராது. அன்பின் காணிக்கையில் போயிடும், இல்லை தான தர்மங்கள்னு தனியாக போயிடும். தசமபாகம் என்பது ஆலயத்தை நீங்கள் இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நற்கிரைகள் எல்லாம் கிவிங். குறையப்பட்டவங்களை கொடுன்னே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். விதைப்பு என்பது அப்படி கிடையாது. தசமாக நான் கொடுக்குறேன்றதில் நீங்கள் கொடுக்காதது என்பது நான் சொல்ல வரல. தசமாகம் என்பது விதைப்புக்குரிய காணிக்கை. அந்த விதை, தானிய விதை, தானியத்துக்கு பின்ன ஒரு விதை இருக்கும். தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை வச்சா மறுபடியும் தானியம் வரும். பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டால் மறுபடியும் மரம் வருது இல்லையா? அது மாதிரி தான் இருக்குது. மற்றதெல்லாம் கொடுத்தா திரும்பி வரும்னு நினச்சி கொடுக்காத. கடன் கொடுத்தாலும் திரும்பி வரும்னு நினச்சி கொடுக்காத. தான தர்மம் செஞ்சால் திருப்பி தருவான்னு சொல்லி செய்யாத. ஏது செஞ்சாலும் ரகசியமாக செய். வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது. ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும். இது எல்லாரும் செய்யலாம். மாயக்காரம் செய்யலாம், புறஜாதிகள் செய்யலாம், துன்மார்க்கம் செய்யலாம், தான தர்மங்கள், சினிமாக்டர் செய்கிறான், அரசியல்வாதி செய்கிறாங்களே இல்லையா? அதான் எல்லாரும் செய்யலாம். விதைப்பு எல்லாராலும் விதைக்க முடியாது. ஏனென்றால் விதைப்பில் பல ரகசியங்கள் இருக்கிறது. தசபாகம் என்பதில் மட்டுமில்லை, அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? விதைகளில் மற்ற தானியங்கள் விதைகளையும் திராட்சை விதைகளையும் சேர்த்து விதைக்காது இருப்பாயாக. விதை வசனத்தை குறிக்கிறது. வசனம் விதையானது வசனத்தை குறிக்கிறது. பலதரப்பட்ட போஜனங்கள் உங்கள் ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் கெட்டு குட்டி சராக்கிடும். இந்த இடத்துல மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறாங்க. மோசே கற்பலைகளை எழுதி வாங்கிக்கொள்ள சீனாய் மலைக்கு போயிடுறார். யாத்திரையாமம் 39 அதிகாரம். திடீர்னு ஆரோனும் கொஞ்சம் ஜனங்க வருகிறாங்க. லட்சக்கணக்கில் அடங்கி இருக்குதுங்க. 24,000 என்று இப்போ புது ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 10. யாத்திரையா 39 இதெல்லாம் வாசித்தா தெரியும். அதில் 23,000 என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்டார்கள், எழுந்தார்கள், விளையாடினார்கள். நல்லா ஆராதிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்து தினமும் ஆராதனைன்னு ஆரம்பித்து கடைசியில் காணிக்கை வசூல் பண்ண ஆரம்பித்து மோசே பேட்டர்ன்லே வருது பாருங்கள். இதெல்லாம் விதை வசனன்றதுக்கு சொல்ல வரேன் நான்.
இது கண்ட இடத்துல விதைக்கிற மாதிரி போகிறது. சரி, இவங்க காணிக்கையெல்லாம் போச்சு. பொன் காணிக்கையே கொடுத்தாங்க, மோசே கொடுத்தா மாதிரி. ஆசரிப்பு கட்டுறதை கட்டுறதுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் இவங்க காணிக்கையை வீசுகிறாங்க. காணிக்கை எடுத்து கொடுக்குறாங்க ஆரோனுக்கு. கடைசியில் ஆரோன் அழைக்கப்பட்டவர் அபிஷேகம் ஆராதனைக்கு. என்ன இது தீர்க்கதரிசியுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு, தலைமைத்துவம் தீர்க்கதரிசியினுடைய தலைமைத்துவம். இவங்க காணிக்கை செலுத்துறது ஆரோனுக்கு. கடைசியில் கன்றுக்குட்டி தான் உருவாக்கப்பட்டுச்சு. கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்டோடனே அந்த தரிசனமே மாறிடுச்சு. ஆராதனை என்பது பரிசுத்தத்தை கூட்டணும், நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றணும். இதே என்ன ஆயிடுச்சுன்னா, பழைய சிருஷ்டி பழைய பாவத்துக்குள்ளே போகுது. ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான். நிர்வாணம் நடனம் ஆரம்பிக்குது தேவ சமூகத்தில். கண்ட இடத்துல விதைச்சதுடைய பலன் பார்த்தாச்சா? ஆமாம், 1000 பேர் போட்டு கொள்ளலாம் போதகர்னு, 1000 பேர் அடித்து ஒட்டிக்கலாம் தீர்க்கதரிசின்னு. 1000 ஆலயங்கள் கட்டிடங்கள் ஆலயங்களாக கருதப்படலாம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற தலைமைத்துவம் தான், உங்களை ஆலயமாக்குகிற ஒரு தலைமைத்துவம் தான் உங்களுக்கு உகந்தது. இது ஆலயத்துக்கு வருகிற பொழுது பரிசுத்தம் இல்லை, ஆயுள் முழுவதும் இந்த பரிசுத்தம் இருக்கும். இப்போது விதை மற்ற விதைகள் என்று சொல்லப்படுகிறது என்னென்னா, மற்ற இடத்துல விதைக்கிறது. யுவாகம் 12:12 கண்ட இடத்துல சர்வங்க தகன பலி செலுத்தாத, கண்ட இடத்துல பலிபீடம் கட்டாத, கண்ட இடத்துல நீ தேவனை ஆராதிக்காத. எழுந்தவர்களை எந்த ஸ்தலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். தேவன் எழுப்பின தலைமைத்துவம் எங்கே? எரேமியா 3:15 என் இறுதிக்கேற்ற மெய்ப்பனை கொடுத்தேன். 1-2 தீமோத்தேயு 4:3 சொல்லுது. ஆரோக்கியமான வசனத்தை கேட்க முடியாமல் அவங்க செவித்திரர்களாகி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதான போதகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறாங்க. ஆரோன் தலைமைத்துவம். 24,000 பேரும் சேர்த்து மடிந்தாங்க. ஆரோன் சாகலை, வாதே உள்ளே வந்துடுச்சு. மோசே கற்பலை தூக்கி போட்டு வடிச்சிட்டார். ஆச்சா ஆச்சா அவளையா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் செய்யறது? தேவ ஜனங்க. அன்று மட்டும் இல்லை, இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஊர்பட்ட ஊழியக்காரங்க இருப்பாங்க. அதாவது அவங்க ஊழியம் செய்கிறாங்க. எந்த ஊழியத்துக்கு நம்ம எதிராளி கிடையாது. அந்தந்த ஊழியத்துக்கு என்று ஜனங்களை கர்த்தர் எழுப்புகிறார். அந்தந்த ஜனங்களை அந்தந்த ஊழியத்தில் அந்த ஊழியத்தை எழுப்பி அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, அந்த ஊழியத்தில் அந்த ஜனங்கள் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு அவர்களை கொடுக்கிறவர்களாகவும் கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு விசுவாசியினுடைய காரியம் என்ன நடக்குது என்றால், ஒரு தசமாக வந்தால் எல்லாம் பிச்சு போட்டு அது செதறிடும். எல்லா ஊழியத்தையும் தாங்குறேன்னு சொல்லுவாங்க. எந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டன்னு கூட தெரியாது. எந்த போதகனை கர்த்தர் எழுப்பினாருன்னு தெரியாது. விதைப்பில் பிரச்சனை வந்துடுதா? இது விதைக்க முடியாது, இது கொடுக்கலாம். 100 ரூபா கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அடைவீங்க. நான் சொல்கிறது சதவீதம் சொல்கிறேன். 10ல் ஒரு பங்கு ஒரு ஊழியத்துக்கு 10 ஊழியத்தை தாங்குறோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுத்தலில் போயிடும். விதைக்கிறது என்பது என்ன? 110 விதைப்புக்குரிய ஆசீர்வாதம். விதை தானியம் அது. அதை விதைக்கிற பொழுது மறுபடியும் அந்த விதையிலேருந்து, அந்த தானியத்திலேருந்து ஒரு விதையும், அந்த விதையிலேருந்து இன்னொரு தானியம் உருவாகிறது. இது விதைப்பு. இந்த விதைக்கிறதுல நல்ல நிலத்தில் விதைக்கணும். நல்ல நிலம் என்பது நல்ல இருதயம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். டிவி திறந்தா 1000 ஊழியக்காரன் வருவான், யூடியூப்பை திறந்தா 1000 பேர் வருவான். ஆனால் எல்லாருடைய வசனங்களும் உங்கள் ஆத்மாவை சந்திக்கத்தான் கேட்டால் இருக்காது. ஆனால் எல்லோரும் ஊழியத்துலேயும் ஒரு தேவை இருக்கும். எல்லோரும் அதை பப்ளிக்காக அறிவிக்கவும் செய்வாங்க. ஏவப்பட்டவர்கள் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்பதை விதைக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கணும். நீ ஆட்டையும் மாட்டையும் சேர்த்து விடுற, நீ கழுதையும் மாட்டையும் சேர்த்து காலையும் சேர்த்து விடுற, அப்படி விழக்கூடாது. நிலமும் பழா போகும். நிலம் நல்ல நிலம், மனுஷனோட செய்கை, அப்படி விழக்கூடாது. மாட்டையும் கழுதையும் வச்சு விழாத. சிலர் சொல்ல, நான் இயேசு சுமக்கிறேன். காலை என்ன குறிக்கிறது? அந்த 4 காலை, சிங்கம், முகம்லாம் வாசிக்கிறோம் எசேக்கியேல். ஒவ்வொன்றும் ஒரு ஊழியத்தில் ஒரு சிம்பிளை காமிச்சு ஒரு லோகோ போடுவான். நான் இதே மனசு வச்சுன்னு பேசுனேங்க. சபையை சிறப்படுத்தாத ஏன் வேலை, நான் சொல்லாமல் எங்கள் அண்ணன் சொல்ல போகிறது இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு சிம்பிள் காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் வச்சு விழாதன்னு போட்டிருக்கு.
உங்களுக்கு விதைக்க முடியாது. இதோட சுபாவக்கலை வேறு, அதோட சுபாவக்கலை வேறு. இதை தெரிந்தவன் தான் மனுஷன், இது தெரிந்தவன் தான் விசுவாசி. விதைக்க தெரிந்திருக்கணும், நல்ல நிலத்தில் விதைக்க தெரிந்திருக்கணும். நல்ல நிலமா கெட்ட நிலமா என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு தலைமைத்துவத்தை எழுப்பியிருக்கிறாரு. எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தில் உங்களுக்கு அடிமைத்தனம் முறிக்கப்படுகிறது, அடையாளம். அதனால தான் எங்கே இருக்கிறதும் கனெக்ட் ஆகுறாங்க, இதுக்கு மேலே கனெக்ட் ஆவாங்க. ஏன் கனெக்ட் ஆகலை? கர்த்தர் தெரியும், இனி வர நாட்டில் ஆகலாம், சந்திக்கப்பட ஜனங்களாக இருக்கலாம், இனி வரும் நாட்கள் சந்திக்கப்படலாம். ஆனால் சந்திக்கப்பட்டவங்க கால வேலை இல்லாமல் நாட்டை விட்டு போயிருந்தாலும் மறுபடியும் இணைப்புக்குள்ளே வருதுக்கான அந்த ஈர்ப்பு என்னன்னு கேட்டால் ஆத்மா. தாட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ஃபிசிக்ஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த ஆத்மா தேடுகிறது, ஆண்டவரை நோக்கி கதறுகிறது, அந்த ஆத்மாவுக்கு போதுமான போஷாக்கு போய் சேர்க்கிறது வார்த்தையின் மூலம். அதனால தான் நீங்கள் வருகிறீர்கள். உங்களுக்கு ஞான நன்மைகளை நான் விதைக்கிறேன், சரீர நன்மை நீங்கள் விதைக்கிறீர்கள். இந்த டிரான்சாக்ஷன், இந்த ஒரு உடன்படிக்கை சரீர நன்மையும் விதைக்கப்படுகிறது. நீங்கள் சரீர நன்மை விதைக்கிறீங்க, நான் ஆத்ம நன்மையை விதைக்கிறேன், ஞான நன்மைகளை விதைக்கிறேன். நான் ஒரு விதைப்பை செய்கிறேன், நான் அதற்குரிய அறுவடையை பார்க்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை விதைக்கிறீங்க. இப்போது கொடுத்தல் என்பது எங்கே போய் நிற்கிறது பார்த்தீங்கன்னா, பிரகாரங்களுக்கு வெளியில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் பார்த்தீங்களா? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் அவன் பிச்சை கேட்கிறான், உதவி கேட்கிறான். அந்த ஊழியத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு சம்மந்தம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உதவி, ஆலயத்தின் வாசலிருந்து பிச்சை எடுக்கிறாங்க, அவனுக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த ஊழியக்காரனை பிச்சைக்காரன் சொல்கிறேன்னு வச்சுக்க போகிறீங்க. விசுவாசி விதைக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கொடுத்தா அதுக்குரிய பலன் இருக்கிறது. உங்களுக்கு அன்றன்று உள்ள அப்பம் இன்றைக்கு கொடுக்கறது உங்களுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், இல்லை நான் சொல்ல. கொடுத்தல் வேறு, விதைப்பு என்பது இதெல்லாம் கர்த்தர் வைக்கிற இடம். முள்ளில் இடத்துல விதைக்கிறா கொஞ்சம் வரும், அப்புறம் பட்டு போகும். கல்லுள்ள இடத்துல சுத்தமாக வராது விதைச்சா. நல்ல நிலத்தில் விதைச்சா தான் 30-60 கனி கொடுக்க முடியும். விதைப்பு இப்படி விதைக்காத, இந்த இடத்துல விதைக்காத, இந்த மாதிரி விதைக்காத, இந்த இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களோடு இருக்கத்தான் ராஜ்யம். சட்டத்திட்டங்களோடு இருக்கத்தான் ராஜ்யம். கொடுங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் கொடுக்குறான், மாயக்காரனும் கொடுக்குறான். ஆனால் விதைக்கிறது மாயக்காரன் விதைக்க முடியாது. மாயக்காரன் இதுக்குள்ளே வர முடியாது. அவன் மாற திருப்பி கேட்பான். எல்லாரும் 10% கொடுத்தா பாசிட்டிவ் பெரிய கோடீஸ்வரன் ஆவாம், என்ன ஆவார்? அவர் ஏன் ஆடம்பரமாக வாழ மாட்டார்? வருதா விமர்சனங்கள்? வருதா? அவங்க அந்த காரில் போகிறாங்க, இவங்க எந்த காரில் போகிறாங்க, எப்படி இருந்த மனசு எப்படி ஆகிட்டான், இதெல்லாம் வருதா? இதெல்லாம் விதைப்புக்கு தூரமான காரியம். விதைக்கிறவங்க இதை பற்றி பார்க்க மாட்டாங்க, தெய்வீகத்தை பார்ப்பாங்க. என் மீது விழுந்த கடமை, நான் விதைக்கிறது ஞான நன்மைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். என் சரீர நன்மை விதைத்தாதான் ஞான நன்மை எனக்கு கிரியை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வருகிறார், லோத்தை போய் விடுவிக்கிறாரு. லோத்து தன்னை விட்டு போனான். டே காசு எங்கடா போச்சு, ஏன்டா இவ்வளோ காசு எடுத்துட்டு பண்ணி என்னடா பண்ணேன்? நான் எந்த இடத்துல யோசிச்சு பார்ப்பேன். லோத்தை 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், ஒரு சிறைச்சாலையிலே பார்க்குறேன் ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு. டே காசு அவ்வளோ கொடுத்துட்டு அந்த காசு என்னடா பண்ணேன்? ஏன் அந்த காசு இல்லாததோடு தான் நீ சிறை வரைக்கும் வந்திருக்க. அந்த காசாவது உன்னை காப்பாற்றிருக்கும். பணம் சில நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லும். பணம், நம்மளுடைய பணமே நம்மளுக்கு வேலை செய்யும். ராஜ்யத்தின் புத்திரர்கள் அறிய வேண்டிய சத்தியம் அது. யூ வில் நாட் ஒர்க் அண்ட் யுவர் மணி வில் ஒர்க் ஃபார் யூ. நடக்குதா? ஆமாம், சிலருடைய பணம் எனக்கு வேலை செஞ்சுருக்கு, அப்புறம் அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன், இல்லைன்னு சொல்ல. பணம் சில சமயத்தில் போய் நிற்கும், ஒரு ஸ்தானாதிபதி போல் நிற்கும். அதான் வேதம் சொல்லுது, பணமாக எல்லாவற்றுக்கும் உதவும். இப்போ அந்த காசு என்னடா பண்ணேன்? பதில் வராது. இல்லை, நான் மாம்சமாக யோசித்தேன். ஆபிரகாம் எதுவுமே பேசலை லோத்துக்கிட்ட. லோத்து வான்னு சொல்ல, லோத்து வராதுன்னு சொல்ல, லோத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல. அவனை விடுவித்தார், சத்துருவோடு பேசினார், அவன் விடுவிக்கப்பட்டான். சத்துரு இவனோடு பேசுகிறார் ஆபிரகாமோடு. அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமா கொடுத்துட்டு, ஆபிரகாமை நான் உயர்த்தினேன் என்று நீ சொல்லக்கூடாது, என்னோட அந்த வாலிபர்களுக்கு தவிர வேறு எதுவும் நான் எடுத்துக்கொண்டு போல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரார். மனுஷன் இல்லையா, தேவ மனுஷன், விதைக்கிற மனுஷன். விதைப்பு, ஞான நன்மை விதைக்கிறான், கர்த்தர் தரிசனமாகிறார்.
அதோடு கூட மட்டும் இல்லாமல் சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு போய் தசமத்தை செலுத்துறாரு. தசபாகத்தை செலுத்துறாரு. விடுதலை வருகிறது. அதாவது அவன் சகோதரத்தை மீட்டுக்கு எடுக்க முடிகிறது. மீட்டு எடுத்த பிறகு தசபாகம் செலுத்துகிறான். அவன் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்குறான். இந்த இடத்துல அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே திருவிருந்து எடுக்கிறோமோ அங்கே தான் நம்ம தசபாகம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, சந்தோஷம். எதோ சொல்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறான், ஞான நன்மைகளை விதைக்கிற பொழுது சரி நன்மை அங்கே தான் விதைக்கணும். ஞான நன்மைகள் எங்கே கனெக்ட் ஆகிருக்க, எங்கே உங்களுக்கு டெலிவரன்ஸு, எந்த நாட்டில்னா இருங்க, தொடர்பு கொள்ளாமையாக இருக்கிறாங்க, இல்லை தொடர்பு கொள்கிறாங்க நான் கொடுக்காமையாக இருக்கிறாங்க. சொல்கிறேன் நான், விதைத்தல் சோயிங் இது துன்மார்க்கனால வராது, மாயக்காரனால வராது. கொடுக்கறதா எல்லாராலையும் கொடுக்க முடியும். தேவனே இல்லைன்றவங்க கூட சேரிட்டி ட்ரஸ்ட் ரன் பண்ணி கொடுக்குறான். சினிமா ஸ்டார்ஸு கொடுக்குறாங்க, அரசியல்வாதி கொடுக்குறாங்க. தேவ பயம் இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கறதுல ஒரு இடம் அவங்க மனசில் இருக்கிறாரு. புறஜாதிகள் மந்திரிவாதிகள் கொடுக்குறாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் தேவராஜ்யத்துக்குள்ளே போவாங்களா போக மாட்டாங்களான்னு வேதம் சொல்கிறபடி பார்த்தா போக மாட்டாங்க. ஆனால் ஆயக்காரில் வேசிகளையும் போவாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த கோட்பாடுகள் அவர்களை கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கடைசி நேரத்தில் கூட மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சமூகத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்களோ கைவிடப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்வதற்கான காரணம், இதில் மொத்தமாக விட்டுறது. தசமகமும் அந்த இடத்துல விதைக்கிறது மாதிரி இந்த பேட்டர்னில் வராது, கொடுக்குற பேட்டர்னில் போயிடும். இன்னும் 10 கேலண்டர் வீட்டில் தொங்கும். பவுல் சொல்கிறார், இந்த உபதேசத்தை கொண்டு வராதுன்னு தேவத்துவம் வீட்டு பக்கம் சேர்க்காத, வேணாம். சபைக்குள்ளே வருகிற பொழுது ஒழுங்கற்ற சகோதரத்தை சேராத, சபைக்குள்ளே சுத்திகரிக்கப்படணும். விசுவாசிக்கு பவுல் கொடுக்குற அறிவுரைகள் நிருபங்களில் பாருங்கள். ஞான நன்மைகள் விதைக்கப்படுகிறது, சரீர நன்மைகளுக்கு பவுல் பாத்திரமாக இருக்கிறார். பவுல் அதை காசை வச்சு என்ன பண்ணுறாரு கேட்டால், சபை கட்டுறார், குடும்பம் இல்லாத மனுஷன், ஊழியத்தில் முழுமையாக ஈடுபட்ட மனுஷன். இப்போ குடும்பஸ்தனாக இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிற பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள ஆவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை விதைக்கிறவங்க விசுவாசிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், கொடுக்குறோமா விதைக்கிறோமான்னு. கொடுத்தல் கிவிங் சர்ச் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் சோயிங் சர்ச். இது ஆலயவாசிகள் செய்கிறது, கொடுக்கறது. எவ்வளோ தசமாகலாம் நம்ம பார்க்கறது இல்லை. தசமாகன்னு சொல்லி கொடுத்தா தசமாகம் தான் அது. இந்த இடத்துல கொடுக்கறதா மாறுதும் விதைக்கிறதா மாறுதும், அந்த எண்ணிக்கை அந்த தொகை அதெல்லாம் உங்கள் மனசாட்சி சம்மந்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்திரமாயிடும். ராஜ்யத்தின் புத்தருடைய செய்கை என்ன, ஆலயவாசிகளுடைய செய்கை என்ன, எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க. இல்லை, ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள் வருகிற பொழுது எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். முதல்ல என்னோடய இருதயம் நான் கொடுத்து தீர்க்க வேண்டும். யாருக்கு? கஷ்டப்படுகிற என் சகோதரனுக்கு. அவன் கஷ்டப்படுகிற அவனை விசாரிக்கணும். அவனால் என்னால் கொடுக்குறதோ கொடுக்க முடியலையோ ரெண்டாவது, முதல்ல என்னன்னாவது பார்க்கணும். போய் அவனுடைய பழைய தோல்வியை கேட்கக்கூடாது. காசு என்னாச்சு? இல்லை, என் மனசில் முதல்ல வந்தது அதுதான். காசு என்னடா பண்ணேன்? லோத்து அவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனேன், என்ன பண்ணேன்? விட்டுட்டியா? தொலைச்சிட்டியா? எழுந்துட்டியா? முதலீடு பண்ணியா? வேசி மாறிட்ட விட்டியா? படுபாய்கள் மத்தியில் வாழ்றிய, மகாபாய்கள் மத்தியில் விட்டுட்டியா? எல்லா காசும் வீட்டை விற்றுட்டியா? நிலத்தை போட்டியா? அடகு போயிடுச்சா? மூழ்கி போச்சா? இப்படி தான் இருக்கும். ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் அவன் திரும்பி கூட வர்ற மாதிரி ஒரு இது இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு தான் போகிறது ஆபிரகாம். அதுதான், நீங்கள் போய் உறவாடுறதுனால எல்லாம் நல்லாயிடணும் இல்லை. எல்லையோடு இருந்து தொல்லைக்கு நீங்களாக்கி நீங்கள் வரணும். உங்கள் மனசுக்கு நான் பேசுகிறது புரியும், உங்கள் ஆத்மாவுக்கு இது புரியும். உங்ககிட்ட பகை இருக்கக்கூடாது, என்கிட்ட பகை இருக்கக்கூடாது. விசாரிச்சியா சொந்த ஜனங்களை? விசாரிச்சா ஆண்டவரே. உன்ன இடத்துல நன்மை சேர்த்து போது செய்யாது போனாயா? இல்லை ஆண்டவரே, நான் செய்தேன். செய்யாமல் போனால் பாவமாக போகும். செய்ய நீர் கிருபை கொடுத்து நான் செய்தேன். இப்படி எல்லாருக்கும் வாரி அரைச்சிக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கிறத கொஞ்சம் அப்படி நினைக்காதீங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்புகள் உயர்த்தப்படும். சங்கீதம் 112. நான் மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருக்கணுமா? அப்போ அவன் எதுவும் செய்வான்? அவன் வாங்குகிற நிலையில் வந்துட்டான். நீ கொடுத்தா வாங்கிக்குவான். அவங்ககிட்ட போய் நம்ம வாக்குவாதமோ பழைய ஸ்டோரியெல்லாம் பேசின்னு இருந்தாக்கா மாசுபற்றும் தேவனுடைய அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு கலங்கரை விளக்காக இருக்க வேண்டிய நம்ம கலங்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டோம். நீங்கள் இந்த உடன்படிக்கைக்குள் வருகிற பொழுது அப்பொழுது பரலோகம்
உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய கடமைகளில் ஒன்று நான் செய்யவில்லையே. வீட்டை விசாரிக்கிறதுனா மனைவி மக்களை மட்டும் இல்லை, சொந்த வீட்டார்னா உங்களுடைய இனஜனங்கள், உங்களுடைய பகைமைக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம கொடுத்து உதவணுன்றது இல்லை. போய் என்னன்னு விசாரிக்கணும். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்த வீட்டாரை விசாரிக்க தவறுகிற பொழுது அவிசுவாசிலும் கெட்டவனாக இருக்கிறான், விசுவாசத்தை மறுதளித்தனா இருக்கிறான். அப்போ விசுவாசிக்குரிய அதிகாரமும் கிடையாது, விசுவாசிக்குரிய அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் இந்த பரலோகம் செவிசாய்க்கிறது இல்லை. தி ஹெவன் ஃபெயில்ஸ் டு ரெஸ்பாண்ட். இட்ஸ் நாட் ரியாக்டிங், இட்ஸ் ரியாக்டிங் இன் த நெகட்டிவ் வே. வானம் வெண்கலமாக போயிடுது, பூமி இருமாக போயிடுது, காணிக்க அங்கீகரிக்கப்படுறதில்லை, காணிக்க கொடுக்கறதா போயிடுது. தசமாதத்துக்குள்ளே ஒன்றும் ட்ராக்குள்ளே வர முடியல. All the fingers are bound. Though you come forward to stretch, your fingers are bound. விரல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? நமக்கு உடன்படிக்கைக்கு தூரமாக போய்விட்டோம் ஐயா. என்ன உடன்படிக்கைக்கு தூரமாக போய்விட்டோம்? கொடுக்க தானே நாங்கள் வந்திருக்கிறோம், கொடுக்க தானே செய்கிறோம். இல்லை, கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒரு கசப்பு இருக்கு இல்லையா, சொந்த வீட்டார் இடத்துல, அதை சரி பண்ணிடுங்க. யார்கிட்டையாவது இருந்தால் கூட முடிந்த அளவுக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கனாலே நீங்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு சமம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி, சும்மா ஃபோன் பண்ணேன், அவ்வளோதான். இது ஒன்றே போதும். நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறதை பார்ப்பீங்க. ஏன்? உடன்படிக்கையோடு நீங்கள் உறவாட்டுக்கிறீங்க. உடன்படிக்குள் ஒன்று வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த வைராக்கியம், இந்த கசப்பு எங்கே இருக்கிறதோ அது சகல பெய்த்தரமாக இருக்கிறது. இது பரத்துலேருந்து வராத ஞானம். நான் போதிக்கிறது பரத்துலேருந்து வருகிற ஞானம். அது கசப்பு, காய்மக்காரம், வன்கண், பொறாமை, வாக்குவாதம், பொல்லாப்பு, இந்த புலித்தமா, இதெல்லாம் பரிசேயருடையது. இதெல்லாம் பரத்திலிருந்து வராத ஞானம். நான் உங்களுக்கு போதிக்கிறது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ராஜ்யத்தின் ஞானத்தோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது உடன்படிக்கைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை காணப்படும். அப்பொழுது கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் வழியை பார்ப்பார். நான் ஜெபிக்கிறபடியினால் அல்ல, நான் கொடுக்கிறபடியினால் அல்ல, அந்த உடன்படிக்கைக்குள் நான் இருக்கிறபடியினால் கொடுக்கவும் செய்வார். ஜெபிப்பதற்கு முன்பு என்னை சாட்சியாகவே மாற செய்வார். ஜெபம் எதுக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி? குறைக்காக பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எனக்கு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறதில்லை, பார்வை இருக்கிறவங்க பார்வைக்காக ஜெபம் பண்ணுறதில்லை, பேச்சு நல்லா வரவனுக்கு வாய் திக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறதில்லை, பொருளாதாரம் இருக்கிறவன் பொருளாதாரத்துக்காக ப்ரே பண்ண போகிறதில்லை. இல்லைனா தானே ப்ரேயர் பண்ணுறான். ஆனாலும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருக்கிற பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் ஜபத்துக்கு வரேன்ற அந்த ஈரமான வழியிலே இருக்கிறோமான்றது நம்ம வாழ்க்கையை நம்ம காட்டி கொடுக்கும். ஏன் ஜபத்துக்கு வரல? ஜபத்துக்கு வரத்துக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணம்ல வந்தேன், குழந்தையில வந்தேன், பிரச்சனை இருந்தது வந்தேன், எல்லாம் முடிச்சு நான் போயிட்டேன் சொல்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் உங்களோட பயணப்பட்டவர்கள், என் ஊழியத்தில் இருந்தவர்கள். எவ்வளோ வருஷம் நீங்கள் என்னோட பயணப்படுகிறீர்களோ அத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை ஜனங்களை பார்த்துருப்பீங்க. இன்று மீதி இருக்கிறது எவ்வளோ தானான்னு கேட்குற அளவுக்கு வந்ததே இல்லையா? எங்கே போனாங்க? அவங்க வேலை முடிச்சு அவங்க போயிட்டாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆலயவாசிகள் இருக்கிற வித்தியாசம். இல்லை, நாங்கள் கர்த்தரை தேடி வருகிறோம். எங்கள் பிரச்சனைக்காக கர்த்தரை தேட வரல, நான் கர்த்தரோட உறவோட வந்திருக்கிறேன். என் கடன் பிரச்சனைக்காக வரல, என் பிள்ளை குழந்தை பத்துக்கலன்னு வரல, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு வரல, நான் கர்த்தரோடு கூட சேர்ந்து ஜீவிக்க வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வந்திருக்கிறேன். நான் பரலோகவாசியாக ராஜ்யத்தின் புத்திராக இருக்கிறபடினால் ஆண்டவரை தேடி வருகிறேன். துன்பம் இல்லைன்னா வரமாட்டாங்க இல்லையா? இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்களை கொண்டு போய் விடுற வரைக்கும் கர்த்தர் இத்தனை வருஷங்கள் போட்டு வாட்டி வதைத்ததுக்கான காரணம் என்னென்னா, 40 வருஷம் ஆச்சு. 2 பேர் தான் நம்பிக்கையை சம்பாரிச்சாங்க, பரலோகத்தின் நம்பிக்கையை. ராஜ்யத்தின் நம்பிக்கையை சம்பாரிச்சது காலேபும் யோசுவா தான். மீதியான சந்ததியெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த சந்ததி. அவர்களை நம்பலை, கர்த்தர் அழிச்சிட்டார். இந்த கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்துங்க. ஆனால் ஆலைவாசி என்ன சொல்லலாம்? கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்? ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதிங்க. நீங்கள் கர்த்தரை நம்புங்கன்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம் மலையேறிச்சு. அது வேறு ஸ்டேஜ், அது வேறு குரூப் தியாலஜி. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதித்து நிரூபித்து காட்டுங்க. இங்கே ட்ரெஸ்ஸு, நகை, நட்டு, பொட்டு எதுக்குமே மரியாதை கிடையாது. அதெல்லாம் அவுத்து போட்டாலும் பிரச்சனை கிடையாது, கழட்டி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கலரை மாற்றினாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எந்த கலரில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, கர்த்தருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மாயக்காரரில் இருக்கிறீங்களா?
மாயமாலம் பண்ணுறோமா? அதெல்லாம் ஊட்டிக்கிட்டு கேட்டால் நான் மாயமான தாழ்மைன்னு தான் வேதம் உத்தரிக்குது. I am not against of your costumes, but at the same time, try to win the trust of the Lord. கர்த்தருடைய நம்பிக்கை சம்பாதித்து இன்று இரவு நிலைப்படுங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய தேவனுடைய நம்பிக்கை எப்படி சம்பாதிக்கிறது? நான் ஆலயம் கட்டுட்டா, நான் ஊழியம் செய்யட்டா? இல்லை, முதல்ல ஒன்று ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகு. உன் கசப்பை எடுத்து போட்டுரு. காணிக்கை இல்லை, இது பணம் இல்லை, மனம். இது மனம்தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறது. அப்போ பாருங்கள், உங்கள் மன ரம்யமாக இருக்க உங்கள் ஆத்மா வாழும். எனக்கு பகை இல்லை ஐயா, உங்களுக்கு கடன் இல்லாத போகும். உங்கள் கையின் பிரயாசம் அங்கீகரிக்கப்படும். எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க. ஜெயிச்சவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா திறமைசாலியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய உழைப்பாளி ஒன்றும் இருக்காது. எப்படி தான் வந்தானே தெரியல அந்த மனுஷெல்லாம். என்னோட தகுதி கம்மி, இப்படி இருக்கான். தகுதி படித்த நான் அவனுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜனங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தகுதியற்றவன் மேலே வருகிறான், தகுதி உள்ளவன் கீழே தள்ளப்படுகிறான். இது என்ன விதியா, சதியா, மயமந்திரமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் உடன்படிக்கைகள் வந்தால் உங்களுக்கு என்று உங்கள் கண்கள் இப்படி திறக்கப்பட்டுச்சு. நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டீங்க. மற்றவருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். உங்களை அழைக்காதவர்கள் அழைப்பாங்க, மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை உயர்வு வந்திருக்குது, மூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆகாத திருமணங்கள் ஆனது, உடைந்த திருமணங்கள் மறுபடியும் கட்டப்பட்டது, நற்செய்தி மீது நற்செய்தி வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். வெறும் உடன்படிக்கை. அவிசுவாசிலும் கெட்டவன் என்ற வேதம் சொல்லுகிறது. ஐயோ, நான் அப்படி இருக்கக்கூடாது. உத்தமமான ஊழியக்காரனை உள்ளே வாரன் என்று கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு இருக்கட்டும். அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? உடன்படிக்கை நான் உடச்சி போட்டுறேன், அப்புறம் எப்படி இருக்க முடியும்? நானும் அந்த நிர்வாண நடனம் ஆடின ஒருத்த மனுஷன் தான் நானும். அந்த பட்டியலில் வந்துடும் நம்ம. அப்போ கர்த்தர் அழிச்சிட்டார் அவங்கள. இப்போ நம்மளுடைய நன்மைகள், சுதந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சு கொண்டு வரோம். தேவன் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்தார். இந்த கர்த்தருடைய நன்மை உள்ளே வர முடியாத அளவுக்கு நம்ம யார் ஆட்டி படைக்கிறது? யார் நம்மை ஆளுகை செய்கிறது? பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை ஆளுகை செய்தது போல இப்பிரபஞ்சத்தின் தேவன் இந்த ஜனத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆலயவாசிகள், ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிற, பரிசுத்த ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிற துர்மார்க்கன் மறிக்கிறதை கண்டேன்னு சொல்லப்படுகிறது. 18 ஆண்டு காலமாக கூனோடு இருக்கிற அந்த பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டு இருந்தது. கூன் இருந்தது, ஒரு பெண்டு இருந்தது. ஆலயம் பக்கமே வராது. சகை வீட்டில் பொண்ணும் வெளியே நிறைந்து இருந்தது. தேச உள்ளே வருகிறார், அத்தனையும் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இது எங்கே போய் சொல்கிறது? இதுதான் ராஜ்யம். இதுதான் ராஜ்யம். தேவன் சந்தித்து, தேவனை நல்லா அறிந்து, தேவ ஆவியை அறிந்து, தேவ உபதேசத்தை கேட்டு, ஆனால் ராஜ்யத்தின் கோட்பாடுகளை அறியாமலே ஆலயவாசிகள் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் இருக்கிறாங்க. இதுதான் அவங்க பெரிய திருப்தி. என்னென்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் கொடுக்கிறேன். ஆனால் இந்த வாயில் இருக்கிற ஜனங்களுக்கு விதைப்புக்குரிய ரகசியம் தெரியாது. விதைக்கிறதுக்கு அனுகிரகம் இருக்காது. விதைப்புக்குள்ளே வருகிற பொழுது இவர்கள் ஆலயமாகவே காணப்படுவாங்க. இவங்க ஆலயவாசிகள் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். திஸ் இஸ் நாட் a மெசேஜ் டு evict the money from you. உங்கள்கிட்டேருந்து பணம் வசூல் பண்ணதுக்காக இந்த செய்தி இல்லை. உங்கள் மனம் கர்த்தருக்குள்ளே சீர்பொருந்தி இருந்தால் இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொண்ட நாளை தேவனோட அற்புதத்தை காணப்போகிறாய். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னேன், இனி இவர்கள் வாழ்க்கையில் தோல்விகள் ஜெயமாகட்டும். இனி தோல்வி வரக்கூடாது ஐயா. கர்த்தாவே, இன்று இவர்களுக்கு வழிவாசலை திறந்து இவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும். ஆபத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு போய் பார்க்க, சொந்த ஜனத்தை விசாரிக்க கர்த்தர் இவர்களுக்கு ஒரு வழியை திறந்தார். இந்த சாபம் எங்களை விட்டு இயேசு நாமத்தில் ஓடட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். பெரிய காரியத்தை செய்தரலாம். இயேசு தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமா